ஜெனரேட்டர் வேற அப்ப ரிப்பேரா இருந்ததால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுடா. எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். அந்த நட்சத்திரா இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாது. அதுக்கு இந்த ஐஸ்வர்யா என்ன வேணாலும் செய்வா. தம்பி குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல நீ வேண்டாம். அம்மா எங்க? அம்மா வீட்டுல இல்லையா? உங்க கல்யாணம் நின்னதுல அத்தை ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க கார்த்தி. அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க பாரு, அந்த அம்மா எப்படி அப்செட் ஆகி உக்காந்துருக்காங்கன்னு. இதுக்குதான் போன் பண்ணி உன்னை வர சொன்னேன். எனக்கும் கார்த்திக்கும் மகான் மூலமா ஏற்பாடு செஞ்ச கல்யாணம் நின்னு போயிடுச்சுல, அதான் வருத்தமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நட்சத்திரா. இந்த வருத்தத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா என்ன? நீ என்ன சொல்ல வரன்னு புரியலையே. இல்ல, இந்த அபிராமி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத அவங்க வீட்டுல போய் கல்யாணம் நடக்காததுனாலதான் அத்தை ரொம்ப மனமுடிஞ்சு போய் கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள இங்க கூட்டிட்டு வரணும். அப்படி கூட்டிட்டு வந்தா என்ன நடக்கும்? நான் நினைச்சது நடக்கும். சூப்பர் டார்லிங், நீ உடனே கிளம்பு. இல்ல, நான் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடும். போன் பண்ணி விஷயத்த சொன்னா போதும். அந்த கார்த்தி எப்படி அடிச்சு புடிச்சிட்டு ஓடி வரான்னு பாரு. சரி, போன் பண்ணு. சொல்லுங்க நட்சத்திரா. இவ எதுக்கு இப்ப போன் பண்றான்? இந்த கல்யாணம் நின்னதாவே இருக்கட்டும். இவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. கார்த்தி, கண்ணு முடிச்சிட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப எப்படி இருக்கு உடம்பு? நான் ஓகே தான். சாமி கிட்ட கூட நான் வேண்டிக்கிட்டேன் நீங்க சீக்கிரமா குணமாய் வரணும்னு. என் வேண்டுதல் தான் இப்ப உங்களை குணமாக்கி இருக்கு. தேங்க்யூ. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் போன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, அத்தைய வழக்கமா போற கோவில்ல பார்த்தேன். இங்க அவங்க ரொம்ப அப்செட்டான மனநிலைமையில இருக்காங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவங்க வராம இங்கேயே இருக்காங்க. அதான் உங்ககிட்ட சொன்னா நீங்க வந்து கூட்டு போவீங்கன்னு போன் பண்ணேன். சரிங்க, நான் உடனே வரேன். சரி, சீக்கிரமா வாங்க. கார்த்தி, எங்க போற? அம்மா கோயில்ல தனியா உட்காந்துட்டு இருக்காங்களாப்பா. நான் போய் கூட்டு வந்துடுறேன். அவளை தனியா கோயிலுக்கு அனுப்ப கூடாதுன்னு தான்ப்பா நினைச்சேன். அவதான் பிடிவாதமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சரி, நான் போய் கூட்டு வரேன். இல்லப்பா, நானே போயிட்டு வந்துடுறேன். நீங்க போனீங்கன்னா அம்மா எதனா பதில் சொல்லி அமைச்சிருவாங்க. நான் போய் கையோட கூட்டு வந்துடுறேன். கார்த்தி, இப்பதான் நீ கண்ணு முடிச்சிருக்க. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் போய் கூட்டிட்டு வரேன். வேணாம்ப்பா, அம்மா விட எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை. அவங்க என்ன பார்த்தாலே சரியாயிடுவாங்கப்பா. நானே போயிட்டு வந்துடுறேன். நானும் கூட வரேன்டா. இல்லைண்ணா, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி. கேட்க மாட்டான். அத்தை, வாங்கத்த. கோயிலுக்கு போறப்போ மன வருத்தத்தோட போனீங்க. இப்போ நல்லா இருக்கீங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்லம்மா, என் பையன் எல்லா பிரச்சனையும் பேசி சரி பண்ணிட்டான். இப்ப நான் நல்லா இருக்கேன். நாச்சியா, இப்பதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு. உன் முகத்துல இப்பதான் பழைய உற்சாகத்தை பாக்குறேன். அனி, அம்மாக்கு சாப்பிட எதனா எடுத்துட்டு வாங்க. இல்லப்பா, எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க கார்த்தி, நீ நல்லாயிட்ட இல்ல? அதுலயே உங்க அம்மாவுக்கு பசி எல்லாம் போயிடுச்சு. நாச்சியா, நடந்ததையே நினைச்சிட்டு இருக்காம நடக்க போறத பத்தி யோசிப்போம். ஆமாங்க, நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன். இப்ப கல்யாணம் நின்னு போனா என்ன? மண்டபத்துல நடக்க போற கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தணும்.
அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். நீ சொல்லிட்டா மறுப்பேது நாச்சியா, உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மீனாட்சி, அத்தை. ஐஸ்வர்யாவும் நீயும் என்ன பண்றீங்கன்னா, கல்யாண பத்திரிகையை நாளைக்கே எடுத்துட்டு போய் உங்க உறவுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துருங்க. ஆ? சரிங்க அத்தை. ஆமா, ஐஸ்வர்யா எங்க? ஐஸ்வர்யா, சொல்லுங்க அத்தை. ஐஸ்வர்யா பத்திரிகை எல்லாம் எடுத்துட்டு போய் உன் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துரு. சரிங்க அத்தை, நாளைக்கே நான் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆனந்த், அருண், ஆ? நீங்களும் நம்ம பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கர்ஸ்னு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்துருங்க. ம் சரிம்மா. பத்திரிகை கொடுக்கற வேலை முடிஞ்சாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. சரிங்கம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏங்க, நீங்க இந்த கேட்டரிங் ஆளுங்களையும் மண்டபம் டெக்கரேஷன் பண்ற ஆளுங்களையும் அப்பப்ப காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்பதான் வேலை ஒழுங்கா நடக்கும். சரி நாச்சியா, நான் பாத்துக்கிறேன். ம். கார்த்தி, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. சரிங்கம்மா, நான் ரூமுக்கு போறேன். ம். சார், அப்போ உங்க வேண்டுதலும் சேர்ந்துதான் என்ன கண்மொழிக்க வச்சிருக்கேன்றீங்க. அம்மா தான் இந்த கல்யாணம் நடக்கலன்னு ரொம்ப அப்செட் ஆகி கோயில்ல போயிருந்தாங்க. அதான் நான் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். இப்ப அம்மா நல்லா இருக்காங்களா சார்? ம், அவங்க நல்லா இருக்காங்க. சரி, நீங்க ஏன் பதட்டமா இருக்கீங்க? எதனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் நார்மலா தான் இருக்கேன். அதே எங்க கையை பின்னாடியே கட்டிட்டு இருக்கீங்க? கையில என்ன வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சார், சும்மாதான். அட என்னன்னு சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? இல்ல சார், இந்த பத்திரிக்கையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் கல்யாணம் பத்திரிக்கை? சரி கொடுங்க. கொடுங்க. ஐயோ, இத திறந்து பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. சார் சார், உள்ள போகாதீங்க சார். எனக்கு கார்த்திகை உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம்லாம் இல்ல சார். ப்ளீஸ் சார், அந்த அம்மா கிட்ட போய் எதையும் சொல்லிடாதீங்க சார். ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் சார், ஏய். ப்ளீஸ். சும்மா நடிக்காத. நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? கொஞ்ச நாளாவே உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. இதுக்கு மேலெல்லாம் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அபிராமி கிட்ட உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லதான் போறேன். சார் 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 சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் சார். ஏய் விடு. இன்னியோட உன் ஆட்டம் க்ளோஸ். சார் சார். எல்லாம் போச்சு. என் ஆசை, கனவு, சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. வாங்க சிவா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மீனாட்சி, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அதெல்லாம் எதுவும் வேணாம்மா, இருக்கட்டும். அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்தேன். சொல்லுங்க சிவா.
லைஃப்ல உங்ககிட்ட தனியா பேசணும். அப்படியா? ம். சரி வாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு போல இருக்கு. அபிராமி ஒரு மாதிரி பாக்குறாங்களே. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச நல்ல பேரை ஒரே நொடியில தரமட்டமா ஆக்கிட்டாரே. இனிமே இந்த வீட்டுக்கு மருமகளா வரதெல்லாம் கனவுல கூட நடக்காது. நட்சத்திரா, இங்க வா. சிவா சொல்றதெல்லாம் உண்மையா? அவ்வளோ கெஞ்சு கேட்டும் இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு போல இருக்கே. அதான் உண்மையான கோவமா கேக்குறாங்க. சொல்லு, சிவா சொல்றதெல்லாம் உண்மையா? அது அது வந்து ஆக்சுவலா இத நட்சத்திரா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. நான் அந்த திறப்பு விழாக்கு கண்டிப்பா வரேன். ஆ, நீங்க வந்து அழைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. அப்பாடா, நம்ம தப்பிச்சிட்டோம். இவர் எதுவும் நம்மள காட்டி கொடுக்கல. அது வரைக்கும் போதும். ஆமா நட்சத்திரா, உனக்கு முன்னாடியே சிவாவை தெரியுமா? இல்லத்த, ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணிருக்கேன். அப்போ ஏற்பட்ட பழக்கம்தான். அப்புறம் எங்கேயாவது பார்த்தா பேசிப்போம். அப்பதான் ஒரு நாள் மணிமண்டப மேட்டரை பத்தி இவர் என்கிட்ட சொன்னாரு. நானும் நீங்க திறந்து வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன். சரிங்கம்மா. நீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து திறந்து வைக்கிறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் சிவா. மீனாட்சி, மீனாட்சி, அத்தை, ஒரு தட்டுல பூ பழம் எல்லாம் வச்சு ஒரு கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. ம். வாங்க சிவா. வணக்கம் சார். வாட் இஸ் சர்ப்ரைஸ், திடீர்னு வந்திருக்கீங்க? அதுவா சார், என் தங்கச்சிக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கேன். ஆஹா, அத அம்மா கையால ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பிக்கணும். ம், நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிடும் போது நாங்க வராம இருப்போமா? கண்டிப்பா வரோம் சிவா. தேங்க்யூ சார். இந்தாங்க அத்தை. வந்த இடத்துல பத்திரிகை கொடுக்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்டுக்கு நானே வந்து கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்போ நாள் குறைவா தான் இருக்கு. அதான் இங்கேயே கொடுக்கறேன். தப்பா எடுத்துக்காம அவசியம் என் பையன் கல்யாணத்துக்கு வரணும், வாழ்த்தணும். கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு வருவேன். நான் இல்லாம கார்த்திக் கல்யாணம் நடக்குமா என்ன?
அம்மா உங்க அன்பு மட்டும் போதும், இதெல்லாம் பரவாயில்ல. அம்மா, பத்திரிக்கையை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவளாலதான் என் கல்யாணமே நின்னு போச்சு. இவ மட்டும் கரண்ட் ஆஃப் பண்ணாம இருந்திருந்தா என் கல்யாணம் ஜாம்னு நடந்திருக்கும். இந்த சிவா கிட்டையும் கால்ல விழாத குறைய கெஞ்ச வேண்டியது இருந்திருக்காது. என்ன மீறி இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரவே முடியாது. என் கைக்கு அடக்கமான அந்த ரூபஸ்ரீயை தான் இந்த வீட்டுக்கு மருமகளா நான் கொண்டு வருவேன். அதுதான் நடக்கும். நேத்து நைட்டு உங்க பார்மசிக்கு கார்ல யாராச்சும் வந்து மெடிசின்ஸ் வாங்கிட்டு போனாங்களா? ஆமா மேடம், ஒரு சின்ன வயசு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு மெடிசன் வாங்கிட்டு போனாரு மேடம். எத்தனை வயசுன்னு ஏதாச்சும் சொன்னாரா? மேடம் ஒரு 20 வயசுல இருந்து 21 வயசுக்குள்ள இருக்குன்னு சொன்னாரு மேடம். எங்க கீழே போனீங்களா? ஐஸ்வர்யா நீ உங்களை பார்த்ததா சொல்றாங்க. அது வந்து சார், அது ஏங்க தயங்குறீங்க? சொல்லுங்க, கீழே போனீங்களா? ஆமா சார், தண்ணி குடிக்கலாம் தான் போனேன். உங்க அண்ணி என்ன பார்த்துட்டாங்க. அதான் வேகமா ஓடி வந்து கதவை சாத்திட்டு படுத்துட்டேன். நீங்க ஏன் இப்ப போனீங்க? என்ன எழுப்பிருக்கலாம்ல, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துருக்கு போறேன். இல்ல சார், நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் உங்களை எழுப்ப வேண்டான்னு நானே போயிட்டேன். அண்ணி உங்களை பார்த்ததா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்க. நல்ல வேலை யாரும் நம்பல, அதனால தப்பிச்சேன். ஆனா அண்ணி இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. அதை எப்படி முறியடிக்கிறதுன்னு தான் தெரியல. சாரி சார், என்னால தானே சார் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. ஏதோ தெரியாம நான் அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சார். சரி விடுங்க தீபா, ஏதோ நடக்கணும்னு இருக்கு, அதான் நடந்துருச்சு. இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி நீங்க இங்கே இருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, இந்த ஐஸ்வர்யா வேற பாத்துட்டாங்களே. இனிமே என்ன நடக்க போதோ? அடியே ஐஸ்வர்யா, என் கல்யாணத்தை நிறுத்திட்டு சந்தோஷமா இருக்கியா? 10 நாள் நல்ல கண்ணு தெரியாம அவஸ்தைப்படுடி. என்ன சார், காலையிலேயே கிளம்பிட்டீங்க ஆபீஸ்க்கா? ஆமா தீபா, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதான் கிளம்பிட்டேன். சரி நீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, நான் ஆஃப்டர்நூன் வந்துடுறேன். சரிங்க சார். ஓகே. பா டைம் ஆகுது, கிளம்பலாமா? நான் ரெடியா தான்ப்பா இருக்கேன், போலாம். கார்த்தி, என்னப்பா மீட்டிங்? என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. சாரிம்மா, நான் மறந்துட்டேன். இன்னைக்கு முக்கியமான ஒரு கிளைண்ட் ஒருத்தரோட மீட்டிங், அதுக்காக தான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்பா கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு மீட்டிங் ஈட்டிங்னு அலையணுமா? கொஞ்சம் தள்ளி வைக்க கூடாதா? இல்லம்மா, இது ஏற்கனவே பிளான் பண்ண மீட்டிங்.
தள்ளி போட முடியாதுமா. சரி, இந்த மீட்டிங்கோட முடிச்சுக்கோ. இனிமே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ ஆபீஸ்க்கே போகணும். சரியா? சரிங்கம்மா. நாச்சியா, நம்ம ஆபீஸ்க்கு தானே போறோம். இதுக்கு ஏன் நீ இவ்ளோ பதட்டப்படுற? மீட்டிங் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நாங்க இங்க இருப்போம். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். சரி, போலாம்ப்பா. வரோம். என்னப்பா பத்திரிக்கை வைக்க 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமாமா. சரி. மீனாட்சி, அத்தை, இதுல பத்திரிக்கை, வெத்தலை பாக்கு, தாம்பாள தட்டு எல்லாம் வச்சிருக்கேன். உன் சொந்தக்காரங்க யாரையும் மிஸ் பண்ணாம எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருமா? என்ன மீனாட்சி, பத்திரிக்கை போதுமா பாரு. போதும் அத்தை. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. ஐஸ்வர்யா, உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு அவசியம் வரணும்னு சொல்லிட்டு வா. சரிங்க அத்தை. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, வா. நாம முதல்ல தீபா வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கற மாதிரி போய் அவ அங்க இருக்காளான்னு செக் பண்ணி பார்க்கணும். நீ மார்க்கெட்டுக்கு போய் மத்தியானத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. நான் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்ல எல்லாரும் வெளியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அபிராமி அம்மா மட்டும்தான் வீட்ல இருப்பாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இப்ப போய் அந்த ஹால்ல இருக்கிற பத்திரிக்கையை எப்படியாவது எடுத்துருவோம். சொல்லுங்கம்மா. டாக்டர், வீட்ல கிச்சன்ல அரிசி மாவு என் கண்ணுல கொட்டிடுச்சு. அதனால முகம் கழுவ மருமக ரூம்ல இருக்கிற சோப் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு எரிச்சலாயி பார்வையே சரியா தெரியாம இருக்கு. கண்ணு வலியால உயிரே போகுது. திறக்கவே முடியல டாக்டர். மேல பாருங்க. எரியுது டாக்டர், ரொம்ப எரியுது. இங்க வர்றதுக்கு முன்ன இவங்க கண்ணுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா? ஆமா டாக்டர், இவங்க கண்ணு எரியுது பார்க்க முடியலன்னு சொன்னதுனால நந்தியாவட்ட பூவோட சாறை எடுத்து இவங்க கண்ணுல விட்டேன். ஏமா, கண்ணு சமாச்சாரத்துல இப்படி உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க? கண்ணுல எதுவும் பிரச்சனைனா நேரம் இங்கல்ல வரணும். நோ, இவங்க செஞ்சது சரிதான். அந்த பூவோட சாறு தான் இவங்க கண்ணுல பெரிய பாதிப்பு ஏற்படாம தடுத்திருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா, இவங்க முகத்துல போட்ட சோப்புல கண்ணை பாதிக்கக்கூடிய ஏதோ ஒரு லிக்விட் கலந்துருக்கு. அது ஆப்டிக் நரம்பை பாதிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. நல்ல வேளை இவங்க செஞ்ச அந்த நந்தியாவட்ட பூ ட்ரீட்மெண்ட் தான் கண்ணுல பாதிப்பு ஏற்படாம காப்பாத்திருக்கு. உங்க பேர் என்னம்மா? ஐயோ, பேரு கேக்குறாரே. அபிராமி அம்மா முன்னாடி நான் எப்படி என் பேரை சொல்ல முடியும்? பேசாம பொய் சொல்லிட வேண்டியதுதான். ராஜேஸ்வரி டாக்டர். ராஜேஸ்வரி, அந்த நேரத்துல நீங்க நல்ல முடிவெடுத்து செஞ்சிருக்கீங்க. அதனாலதான் இவங்க கண் பார்வை பெருசா பாதிக்காம தப்பிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் கூட அந்த சாரணி என் கண்ணுல விடுறப்போ வேணாம், ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னேன். ஆனா இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் தான் என் கண்ணை காப்பாத்துச்சுன்னு டாக்டர் சொல்றத கேக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மா, எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை செஞ்சேன், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? இவங்களுக்கு இன்னொரு டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு 2nd ஃப்ளோர் போங்க. சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். இந்தாம்மா. தேங்க்யூ டாக்டர். கூட்டு போங்க. வாங்கம்மா. சரி கந்தசாமி, உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் கூச்சப்படாம கேளுங்க. சரியா? நான் வரேன். வரேன். தீபா, இவன் இங்க இருக்கா?
ஆமா, இவ எங்க இருக்கான்னு தெரியாமல தேட்டு இருந்தோம். இந்த விஷயத்தை முதல்ல அண்ணங்கிட்ட போய் சொல்லுவோம். அந்த தீபாவை பார்த்தனே. எங்கடா பார்த்த? இங்கதானே ஆஸ்பத்திரி மேல இருக்கா. டேய், நல்லா பாத்தியா? அவதானா? அண்ணே, அவன் முகம் எனக்கு மறக்குமானே. அவதானே, கன்ஃபார்ம்னே. சரி வா போலாம். இன்னைக்கு அவளை விடக்கூடாது. டேய், நல்லா பாத்தியா? அவதானா? ஆமாண்ணே, அந்த பொண்ணுதான். மேடம், அரை மணி நேரம் இப்படி கண்ண மூடி படுத்துருங்க. அரை மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். செத்தா அவ இன்னைக்கு. டேய், எங்கடா இருக்கா? இங்கதானே இருந்தா. அண்ணா, அங்க பாருங்க, அங்க நிக்கிறா பாருங்க. இப்ப நமக்கே தண்ணி காட்டுறாடா. இன்னைக்கு அவ கதையை முடிக்காம விடக்கூடாது. டேய் தீபா, ஐயோ, பாத்துட்டானே. எப்படியாவது தப்பிச்சாகணுமே. என்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுறியா? உன்ன புறாவுட. டேய், புறாவுட. டேய், இல்ல. ஏய், இல்ல. ஓடாத. புறாவுட. என்ன நீங்க இங்க எதிர்பார்க்கல? இவ ஏன் வந்தா, எதுக்கு வந்தான்னு கூட உங்களுக்கு எல்லாம் குழப்பமா இருக்கும். இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான். அன்னைக்கு நான் கோயில்ல கை நீட்டி அடிச்சது தப்புதான். ஏதோ அன்னைக்கு இருந்த கோவம், வேகம் எல்லாம் அப்படி என்ன செய்ய வச்சிருச்சு. அப்புறம் நிதானமா யோசிச்சு பார்த்தப்பதான் நான் செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. ஆனா மனசு திருந்தி மன்னிப்பு கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சார், தீபா இருந்தா கூப்பிடுங்க சார். அவகிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும். என்னமா சொல்ற? ஆமாமா, நான் தீபாவையும் நிறைய தடவை தப்பா பேசி அவ மனசையும் காயப்படுத்தியிருக்கேன். அதுக்குதான் அவகிட்டையும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏய், நீ எதுக்கு நீங்க வந்த? எங்க மாமாவை கை நீட்டி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டு எந்த தைரியத்துல நீங்க வந்து நிக்கிற? முதல்ல வெளிய போடி, இல்லனா உன் கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளிடுவேன். மைதிலி, வீடு தேடி வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறது சரியில்லை. ஐஸ்வர்யா என்கிட்டயும் தீபா கிட்டையும் மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கா. இவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காளா? அத என்ன நம்ப சொல்றீங்களா? இருக்காது மாமா, இவ வேற ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருப்பா. நம்மள பத்தி கரெக்டா ஜட்ஜ் பண்றாளே. நம்ம பெர்ஃபார்மன்ஸ அதிகப்படுத்தி தான் இவளை சமாளிக்கணும். இல்ல மைதிலி, நான் உண்மையாவே மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். தீபாவை கூப்பிட்டா அவகிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுவேன். இல்லம்மா, அவ கோயிலுக்கு போயிருக்கா, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். என்ன இவரு தீபா கோயிலுக்கு போயிருக்கிறதா பொய் சொல்றாரு? இல்ல சார்,
தீபா வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டே போறேன். மாமா இவகிட்ட போய் ஏன் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லிட வேண்டியதானே? வாங்கம்மா பாத்து. மா ஆட்டோ பிடிச்சு போயிடலாமா? சரிங்கம்மா, பாத்துமா, படிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிமா. சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிட்டு போனதுனால கண்ணு பிரச்சனை பெருசாகாம தப்பிச்சிட்டேன். அம்மா, நான் பெருசா எதுவும் செய்யல. என்னால முடிஞ்ச உதவியே செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். இல்லம்மா, இது பெரிய ஹெல்ப் தான். கொஞ்சம் விட்டிருந்தா கூட கண் பார்வை போயிருக்கும். அப்புறம் என் பையன் கல்யாணத்தை பார்க்க முடியாமையே போயிருக்கும். என் ஆசை, கனவு, சந்தோஷம் எல்லாமே என் கடைசி பையனோட கல்யாணம் தான்.